ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த எளியா மறுவாழ்வு மையத்தில் இன்னைக்கு வந்து அருமையான இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யும்படி இந்த இடத்துல மலர்கோடி வந்திருக்கிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகவே திக்கத்தோர் விதவைகள், அதே நேரத்தில் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களோ வியாதியஸ்தர்களை எல்லாம் பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் முதல்ல வந்து இங்கே பார்க்க வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த இடத்துல அதில் இணைந்து செய்யறதுக்காக ஏதோ அதனால அந்த தென்னிந்திய இது மக்கள் இணைந்து செய்கிறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறாங்க. ஏனென்றால் ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், ஏழைகள், திக்கற்றவர்கள், நோயுற்றவர்கள் எல்லாம் வந்து பாருங்க. அதை நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்களான்னு ஒரு தடவை கேட்குறாரு. நீங்கள் எப்போங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அது எனக்கே செய்தது மாதிரி சொன்னது போல் இந்த நாளிலும் இந்த உதவி செய்ய வந்திருக்கிறோம். ஆக முதல்ல ஒரு சின்ன ஜபத்தோடு நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இந்த நாள் நாங்கள் இந்த எளியவனுக்கு வந்திருக்கிறோம் என்றால் இவருடைய கேப்டனுடைய 80வது மரித்து 80வது நாள் என்று அவர் ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளோ உதவி செய்தார் என்று அவர் மரித்த பின்பு அநேகருக்கு தெரிய வந்தது. அந்த வகையிலே இயேசு ஆண்டவர் மற்றவர்களை எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தாரோ அதை போல இவரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணம் அவர் மனதிலே தோன்றியிருக்கிறது. அதனால தான் நாங்கள் தென்னிந்திய திருச்சபை மக்கள் மையத்தின் சார்பாக இந்த நாளில் இந்த எளியா ஓமுக்கு மனநலம் குன்றியவர்களுக்கு இங்கே வந்திருக்கிறோம். இவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அன்னதானம் வழங்கப்பட்டதோடைய மரித்த பிறகு இதுவரைக்கும் யாருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியாது, வரலாறு சொல்லவில்லை. அதே போல இவர் மரித்தார். மரித்த பிறகும் 80 நாட்களும் அவருடைய இடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை ஊரறிய மக்கள் இருந்தும் போது அன்னதானம் வழங்கினார், இறந்த போதும் ஏழை எளிய மக்கள் அவர் மனதிலே இருக்கிறார் என்பது நன்கு தெரிய வருகிறது. அந்த வகையிலே இந்த நாளிலே, இந்த 80வது நாளிலே நாங்கள் எல்லாரும் தென்னிந்திய திருச்சபை மக்கள் மையத்தின் சார்பாக இவர்களுக்கு இந்த மதிய உணவை கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்கள் திரும்பி செய்ய எங்கள் கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையான இந்த எலிசா மறுபடியுமாக அந்த மையத்தில் வந்து இந்த அருமையான பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான்னு சொன்னது போல் அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. அந்த வாக்கு தத்துவத்தின்படி நம்மளாம் நடக்கணும்னு சொல்லி அருமையான அந்த இறந்தவர்கள் தொடர்ந்து இந்த அவருடைய பணி தொடர்ந்து இருந்துச்சு. அவர் உயிரோடு இருக்கிறப்ப அதே பணி தொடர்ந்தது. இறந்தவர்களும் தொடர்ந்து அந்த பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வாக்கு தத்தத்தை அவர் மூலம் செய்து கொண்டு இருக்கிறார். யாரை கொண்டு வேணாலும் செய்யலாம். அவர் இறந்தாலும் இருந்தாலும் மறுபடியுமாக இந்த மறுவாழ்வு மையத்துக்கு வந்து நல்ல உணவுகளை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் உள்ளத்தில் முதலே ஒரு ஏவுதல் இருந்தனால தொடர்ந்து அவங்க செய்யிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பணி நல்ல முறையில் செயல்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமாம். தென்னிந்திய திருச்சபை மக்கள் மையத்தின் சார்பாக இன்று கேப்டனுடைய 80வது நாள், இறந்து 80வது நாள் ஆகிறது. அந்த நாளிலே மனநல கொண்டியவர்களுக்கு நாங்கள் மதிய உணவு கொடுக்கறதுக்காக இங்கே வந்தோம். அவர் நினைவாக அவர் இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளோ உதவி செய்தார் என்பதை அவர் இறந்த பிறகு தான் நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கும் தெரிகிறது. ஆனால் அவர் இறந்ததும் பிறகும் கூட மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. காரணம், அவர் எத்தனையோ தலைவர்கள் அவர் இருக்கும்போது தான் அன்னதானம் வழங்கினார்களுடைய இறந்த பிறகு
இன்னும் 80 நாளும் அவருடைய இடத்தில் நினைவிடத்தில் அன்னதானம் வழங்கப்படுவதற்கு காரணமாக இருந்த தேமுதிக நிர்வாகிகளுக்கும் அதனுடைய நிர்வாக தலைவர் பிரேமலதா அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம்.